நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் இந்த ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க போகிறோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பீக்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு டெம்பரவரி கரெக்ஷனும் முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு பர்மனன்ட் கரெக்ஷனாக இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஐடென்டிஃபை பண்ண அந்த 25,060 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கேருந்து இதோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 25,200 இந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த போய் ரீச் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சப்ளை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது நடக்கலாம். இது எதனாலன்னா ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அல்லது வெளியில் போகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். இதில் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம் எஸ்டர்டேவை பொறுத்தவரை. அப்போ இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகுன்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய வியூவாக இருக்குது. அப்போ சப்போஸ் இந்த இடம் வரைக்கும் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 25,130 140 இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு சின்னதாக சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரெசிஸ்டன்ஸ் 2 போயிட்டு ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது நடக்கிறதுக்கு ஒரு 1 அல்லது 2 நாட்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஓவரால் வியூவாக எடுத்துக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால சைட்வேஸ் அப்படிங்கிறத எடுத்து இந்த 2 ரேஞ்சுக்குள்ளாரே சப்ளை ஜோனுக்கும் டிமாண்ட் ஜோனுக்கும் இடையிலே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஜென்ரலாக இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் சூஸ் பண்ண மாட்டாங்க, ஆப்ஷன் செல்லருக்கு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸில் இருக்கணும். பட் அதுக்கு முந்தின நாளே இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டதுனால மார்க்கெட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனல் மூவ் எடுத்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. எனிவே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் நம்ம அடுத்து என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வர்றது கரெக்ஷனுக்கு தான். இந்த இடத்த வந்துட்டு திரும்பவும் டெஸ்ட் பண்ணிவிட்டு டச் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் தான் எடுக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வரலாம். அங்கே வந்தாலுமே திரும்பவும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் தான் எடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாகவே மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள் அப்படிங்கிறது புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.